எனக்கெல்லாம் உள்ளபடியே மிகப்பெரிய வியப்புங்க. தமிழ்நாட்டுல எந்த பகுதியில் இருந்து அந்த பார் கவுன்சிலுக்கு வந்தாலும், அந்த பார் கவுன்சில் கதவு திறந்தே இருக்குது. எல்லாருடைய குறைகளையும் மிக எளிதில் கேட்டு அதற்கு நிவாரணம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக அண்ணன் பி.எஸ். அமர்ராஜ் இருக்கிறார். எனக்கெல்லாம் ஒரு பெரிய வியப்புங்க. யார் வந்தாலும் இது பதவி இல்லை, இது சேவை. நான் சேவை செய்ய தான் வந்திருக்கேன், என் சேவையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுங்க. ஏன் ஒரு கவுன்சிலர் பார்க்கணும் கூட அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குங்க. எப்போ போனாலும் நாளை பார்க்க சாரி அவரு அவ்வளோ வியப்பா இருக்காரு. எப்போ போனாலும் ஒரு மனுஷன் போய் பார்க்க முடியும்? எல்லாருக்கிட்டையுமே ஒரு இன்முகத்தோடு உன் குறைகள் என்ன, உன் கோரிக்கை என்ன, நான் நிறைவேற்றுறேன், சரி செய்கிறேன், அதுதான் அதுதான் நீ ஓட்டு போட்டு நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், நான் ஒரு சேவை செய்ய தான் இருக்கேன், பிரச்சனை கொடு கொடு அப்படின்னு அவரு கேட்குறாப்ல. இதெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு புரியல. இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? இது பதவி இல்லை, சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் பி.எஸ். அமர்ராஜ் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. எனக்கெல்லாம் இப்போ வரைக்கும் வியப்பதாங்க. யாரு போனாலும் எல்லோர்கிட்டையும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் போனாலும் சரி, அல்லது எளிமையானவர் போனாலும், யார் போனாலும் அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு ஏன் மட்டும் எல்லாமே ஈக்குவல் தான், உன் பிரச்சனை நடந்து சொல்லு. இப்பெல்லாம் ஒரு தலைவர் இருக்க முடியுமா? உண்மையா கிரேட்டுங்க அவரு. அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? என் வாக்கை தான் அவர் செலுத்த முடியும். அவர் என்ன பண்ண முடியும்? நான் நன்றி கடன் செய்யணும் அப்படின்னா என்னுடைய வாக்கை நான் அவருக்கு செலுத்தணும். என் வாக்கை அவருக்கு செலுத்தி நான் மீண்டும் அந்த சேவையை பயன்பெறணும். எனக்கான பாதுகாப்பை நான் வந்து அடையணும் அப்படின்னா அண்ணன் பி.எஸ். அமர்ராஜுக்கு நான் மீண்டும் வாக்களிக்கணும். தயவு செய்து வழக்கடை பெருமக்களை சற்று சிந்தித்து பாருங்கள். அனைவரும் நம்முடைய முதல் வாக்கை அண்ணன் பி.எஸ். அமர்ராஜ் அவர்களுக்கு அளித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கடமை, நம்முடைய தேவையாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள்.